வணக்கம் அண்ட் வெல்கம் டு வண்டர்விங்ஸ் தமிழ் சேனல். ஸோ வீடியோட தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பெரிய இன்ட்ரோலாம் கொடுக்காம நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டில் வச்சே நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் சேலஞ்ச் தான் நம்ம இதுக்கப்புறம் பண்ண போகிறோம். அது எப்படி நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, டெய்லி எப்படி அப்லோட் பண்ணுவீங்க, லாங் வீடியோவாக இருக்குமா? இல்லை, லாங் வீடியோ கிடையாது. இது டெய்லியும் நம்ம 30 டேஸ், அதாவது இன்னிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு 30 டேஸ் நம்ம சேலஞ்ச் மாதிரி பண்ண போகிறோம். அதை பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் வரும். இந்த லாங் வீடியோ எதுக்காக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான சேலஞ்ச் நம்ம வீடியோவில் பண்ணுறதா இருக்குன்றதுக்கான இன்ஃபர்மேஷன் தான். ப்ளஸ் உமென்ஸ் அதாவது பெண்கள் இதை அதிகமாக பார்க்கணும். அதிகமாக நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது விமென்ஸ் தான். அதிகமாக காலை சாப்பாடு சாப்பிட்றது விமென் தான் அதிகமாக சாப்பிடாம இருக்காங்க. ஏன்னா நம்ம செய்கிற அவசரத்தில் நம்மளே சாப்பிடாம போயிடுறோம். அதனால தான். ஸோ இதை நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டைம் சேவிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது. இப்போ ஒரு ஒரு விஷயம் எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் பச்சைப்பயிறு இன்றைக்கி நான் எடுத்துக்கிற கான்செப்டே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி பச்சைப்பயிறு ஒரு நைட்டு ஊற வச்சேன். காலையில் பார்த்திங்கன்னா இஞ்சியும் காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சி அதை ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி, கூட நம்ம ரெகுலராக எல்லார் வீட்லேயுமே தோசை மாவு இருக்கும். ஸோ அது கூட ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிவிட்டு நான் தோசை மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனும் அதில் ஆட் ஆகுது. ப்ளஸ் நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோம். எப்போவுமே ஒரு மாதிரி அரிசி ரிலேட்டடாகவோ நிறைய கார்ப்ஸாக எடுக்காமல் கொஞ்சம் ப்ரோட்டீன் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட நீங்கள் என்ன நேற்று வச்ச குழம்பா இருக்கலாம், என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அதுதான் சைட் டிஷ் நம்ம ஆட் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நான் ஆட் பண்ண தோசை கூட நீங்கள் வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஏன்னா அதில் நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சதுனால. ஸோ உங்களுக்கு அதை எப்படி அரைச்சன்ற வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அப்லோடும் பண்ணுறேன். ஏன்னா மெஜாரிட்டி எல்லாருக்குமே தெரியும் பச்சை பயிரை ஊற வச்சு எப்படி அரைக்கிறதுன்றது. கொஞ்சம் ஸ்பைசஸ்னால் நம்ம என்ன மேக்ஸிமம் அந்த இஞ்சும் காஞ்ச மிளகாவும் தான் போட்டிருப்பேன். ஸோ வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஒரு வீடியோவாகவும் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய சேலஞ்ச் இருக்க போகுது. ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த சேலஞ்சில் நீங்கள் பங்கேற்றுக்கலாம். ஏன்னா இது என் லைஃப்பில் நான் ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறேன். இது ஒரு வெயிட் லாஸோ இல்லை இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா அப்படின்லாம் இல்லை. மெஜாரிட்டி நம்ம ஸ்கிப் பண்ணி போகிறோம். இதுவே ஒரு சேலஞ்சாக போட்டோம் அப்படின்னா நம்ம அது ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம செய்யும்போது, ஒருத்தவங்கள பார்த்து நம்ம செய்யும்போது நம்மளும் கூட சேர்ந்து கற்றுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஸோ இந்த சேலஞ்ச் வீடியோவே நான் போடுறேன். ஏன் அப்படின்னா என் லைஃப்பில் நான் சேஞ்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, நான் சேஞ்ச் ஓவர் ஆகணும் பர்சனலாக, நான் சேஞ்ச் ஓவர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். இந்த சேலஞ்ச் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்பவே வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது தனியாக நம்ம வெளியில் போய் வாங்குறதோ அப்படியே ஒன்றும் எதுவுமே கிடையாது. இந்த பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா, எனர்ஜி பூஸ்ட் ஆகும். தேவையான நம்மளுக்கு ஒரு நாள் தேவையான எனர்ஜி ஆகட்டும், வெயிட் மெயினாக நம்மளுக்கு பேலன்ஸாக இருக்கும். தேவையில்லாத வெயிட் வராது. பிரெயின் பவர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் இருக்கும். நல்ல டைஜஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம நம்மளை மாற்றிப்போம். ஸோ அதுதான் மெயினான விஷயம். மெயினாக உமென்ஸ் தான் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஸ்கிப் பண்ணால் ஏற்படக்கூடிய போனஸ் பாயிண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான விளைவுகள் தான். ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகட்டும், நம்ம வீக்னஸ் ஆகிடுவோம், அடிக்கடி டயர்ட் ஆகிடுவோம், நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு வெயிட் ஏறிக்கிட்டே போகும். ஸோ சின்ன ஒரு விஷயம் தான், பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறது சின்ன ஒரு விஷயந்தான். அதுவே நம்மளுக்கு எப்படியெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது பெரிய விமென்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இது ஏன்னா நம்ம மெஜாரிட்டி ஆஃப் வீடியோஸ் விமென்ஸ் தான் பார்க்குறாங்க. அதனால் விமென்க்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 பெனிஃபிட்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். இது நம்ம சேலஞ்சை பார்க்குறதுனால மெயினாக நம்மளோட வீட்டிலோட பொருளை வச்சு நான் ஆல்ரெடி சொன்னேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் சேவிங்காகவும் இருக்கும். இதுதான் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போயிட்டு ஒரு பேக்டு ஃபுட்டை மெயினாக அவாய்ட் பண்ணுவோம்.
ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல டிசிப்ளினான லைஃப்பை வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம கொண்டு போவோம். ஸோ இதுதான் சிம்பிள் ஃபுட் நம்மளுடைய டெய்லி ஹேபிட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நம்ம லைஃப்பில் உண்டாகும். இது வந்து ஒரு சேலஞ்சாக நீங்கள் எடுத்துக்காம நம்ம லைஃப்பை வந்து ஒரு சேஞ்ச் ஓவராக நீங்கள் மாற்றிக்கோங்க. நீங்கள் ரெடினா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இன்றைக்கி டே 1 சேலஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னியோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 பிஎம்க்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.